வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நெல்லிக்காய் தண்ணி சட்னி பண்ண போறோம். நெல்லிக்காயில நிறைய சத்துக்கள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு நம்ம தொக்கு, ஊறுகாய் இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு தடவை சட்னி ட்ரை பண்ணலாம். இதனுடைய டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப ஈஸியாவும் வேகமாவும் இதை செஞ்சிடலாம். இந்த சட்னியை இட்லி, மெத்துன்னு தோசையில நிறைய விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 3 மீடியம் சைஸ் நெல்லிக்காயை கட் பண்ணி சேர்க்குறேன். 4ல இருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் 4 மிளகாய் சேர்க்கிறேன். இது தண்ணி சட்னிங்கிறதுனால நம்ம சாதாரணமாக சேர்க்கறத விடவே கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப இந்த அளவு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு செக் பண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுல 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கு. இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சட்னி இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு சரியா இருக்கு. நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. அடுத்து தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில சேர்க்கிறேன். டேஸ்டான நெல்லிக்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.